ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 8th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் டேர்ம் 2 புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 2ல் மொத்தம் 7 லெசன்ஸ் இருக்குது. என்னென்ன லெசன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் ஹீட், செகண்ட் லெசன் எலக்ட்ரிசிட்டி, இந்த ரெண்டுமே ஃபிசிக்ஸ் லெசன்ஸ். தேர்ட் லெசன் ஏர், ஃபோர்த் லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், இந்த ரெண்டும் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் சப்ஜெக்ட். ஃபிஃப்த் லெசன் மூமெண்ட்ஸ், சிக்ஸ்த் லெசன் ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ், இந்த ரெண்டுமே பயாலஜி சப்ஜெக்ட்ஸ். செவன்த் லெசன் டிஜிட்டல் பெயிண்டிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெசன் ஹீட்டோட புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் டேஸ். ஹீட் அப்படிங்கிறது என்னென்னா thermal energy. Heat is a form of thermal energy. Second question, if you apply some heat energy to a substance, which of the following can take place in it? இப்போ ஒரு சப்ஸ்டான்ஸில் நம்ம ஹீட் எனர்ஜியை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். எக்ஸ்பேன்ஷனும் நடக்கும், டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஸ்டேட் வந்து சேஞ்சஸ்லையும் நடக்கும். Third question, which of the following substance will absorb more heat energy? அதிகமான ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுற சப்ஸ்டான்ஸ் எது அப்படின்னா சாலிட், லிக்விட், கேஸ், ஆல் ஆஃப் த அபவ். இந்த மூணுமே அதிகமான ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது. ஃபோர்த் கொஷின், இஃப் யூ அப்ளை ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு அ சாலிட், liquid and gas individually, which of the following will have more expansion? சாலிட், லிக்விட், கேஸ் மூணுலேயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை தனித்தனியாக அப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இந்த மூணில் எதில் இருந்து எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா கேஸில் மட்டும்தான் அது வந்து அதிகமாக இருக்குது. ஃபிஃப்த் கொஷின், த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் அ லிக்விட் இன்டு அ சாலிட் இஸ் கால்டு. லிக்விட்லேருந்து சாலிடாக மாற்றுற அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஃப்ரீசிங். சிக்ஸ்த் கொஷின், கண்டக்ஷன் இஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் டேஸ். ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை தான் கண்டக்ஷன் சொல்லுவோம். அது எங்கே நடக்குது அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் நடக்குது. செகண்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஷின், a calorimeter is a device used to measure the dash. கலோரிமீட்டருங்கிறது ஒரு டிவைஸ். அது வந்து எதை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர். செகண்ட் கொஷின், dash is defined as the amount of heat required to rise the temperature of 1 kg of substance by 1 degree Celsius. 1 kg of substance by 1 degree Celsius, அதில் இருக்கிற அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட்டோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கொடுக்கறதுனால. தேர்ட் கொஷின், thermostat is a device which maintains dash. thermostat அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். அது எதை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா temperature of an object constant. fourth question, the process of converting a substance from gas to solid is called dash. கேஸ்லேருந்து சாலிடாக மாத்திர அந்த ப்ராசஸை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டீபொசிஷன் அப்படின்றவாங்க. ஃபிஃப்த் கொஷின், இஃப் யூ அப்ளை ஹீட் எனர்ஜி த டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் வில் dash. இப்போ ஹீட் எனர்ஜியை ஒரு சப்ஸ்டான்ஸில் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சிக்ஸ்த் கொஷின், இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த லிக்விட் இன் அ கண்டெய்னர் இஸ் டிக்ரீஸ்ட் தென் த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் வில் dash. ஒரு கண்டெய்னரில் இருக்கிற லிக்விடோட டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ அதில் இருக்க இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் டிக்ரீஸ் ஆகும். தேர்ட் கொஷின், தேர்ட் ரோமன் லெட்டர், true or false. ஃபர்ஸ்ட் கொஷின், the applied heat energy can be realized as an increase in the average kinetic energy of the molecules. ஒரு சப்ஸ்டான்ஸில் ஹீட் எனர்ஜியை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அந்த மாலிக்யூல்ஸில் இருக்கிற கைனட்டிக் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. செகண்ட் கொஷின், த டைமென்ஷன்ஸ் ஆஃப் அ சப்ஸ்டான்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டான்ஸ் இஸ் டிக்ரீஸ்ட். ஒரு சப்ஸ்டான்ஸோட டைமென்ஷன் இன்க்ரீஸாக இருக்குது அப்படின்னா அப்போ அதனோட டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் கொஷின், த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் அ சப்ஸ்டான்ஸ் ஃப்ரம் சாலிட் டு கேஸ் இஸ் கால்டு கண்டென்சேஷன். சாலிட்லேருந்து கேஸாக மாறுற ப்ராசஸ்க்கு பேர் கண்டென்சேஷன் இல்லை. ஸோ திஸ் ப்ராசஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஃபோர்த் கொஷின்,
Convection is the process by which the thermal energy flows in solids. சாலிட் ஸ்டேட்டில் தான் தேர்மல் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது, பட் அந்த ப்ராசஸ்க்கு பேர் கன்வெக்ஷன் இல்லை. ஸோ the ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபிஃப்த் கொஷின், த அமௌண்ட் ஆஃப் ஹீட் கெயின்ட் பை அ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் மாஸ் அண்ட் லேட்டன்ட் ஹீட். ஒரு சப்ஸ்டான்ஸில் ப்ராடக்ட் ஆஃப் மாஸும் லேட்டன்ட் ஹீட்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் அங்கே அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து கெயின் ஆகுதுங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சிக்ஸ்த் கொஷின், இன் அ thermos flask the silvered walls reflect and radiate the heat to the outside. in thermos flaskல silvered walls வந்து ஹீட்டை வெளியே கொண்டு வருது, அவுட் சைடில் கொடுக்குது. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ரோமன் லெட்டர் மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின், கண்டக்ஷன் டு த ஆப்போசிட் வந்து லிக்விட். செகண்ட் கொஷின், கன்வெக்ஷன் டு த ஆப்போசிட் கேஸ் டு லிக்விட். Third question, radiation to the opposite solid to gas. Fourth question, sublimation to the opposite gas. Fifth question, condensation to the opposite solid. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். கண்டக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா அது சாலிட் ஸ்டேட்டில் தான் நடக்கும். செகண்ட் கொஷின், கன்வெக்ஷன் அது எதுனா லிக்விட் ஸ்டேட்டில் தான் நடக்கும். ரேடியேஷன் அப்படிங்கிறது கேஷஸ் ஸ்டேட்டில் தான் அது தெரியும். ஃபோர்த் கொஷின், சப்ளிமேஷன் சாலிட் டு கேஸ், சாலிட்லேருந்து கேஸாக மாறுறது தான் சப்ளிமேஷன். ஃபிஃப்த் கொஷின், கண்டென்சேஷன் கேஸ் டு லிக்விட், கேஸ்லேருந்து லிக்விடாக மாறுறது கண்டென்சேஷன். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், read the directions given below and answer the questions. Assess and reason. First question, first assessment, radiation is a form of heat transfer which takes place only in vacuum. vacuum ஸ்டேட்டில் நடக்கிற அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை தான் ரேடியேஷன் அப்படின்றாங்க. ரீசன், the thermal energy is transformed from one part of the substance to another part without the actual movement of the atoms or molecules. ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸோட அந்த மூமெண்ட்டே இல்லாமல் தேர்மல் எனர்ஜி வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சப்ஸ்டான்ஸ்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ த ஆன்சர் என்னென்னா போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசசன். அசசனும் ரீசனும் ரெண்டுமே கரெக்ட் தான், பட் ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கல. செகண்ட் கொஷின், அசசன், a system can be converted from one state to another state. ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. ரீசன், இட் டேக்ஸ் பிளேஸ் when the temperature of the system is constant. டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அது நடக்குது அப்படின்றாங்க. இதனோட ஆன்சர் என்னென்னா போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசசன். அசசனும் ரீசனும் ரெண்டுமே கரெக்டு, ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லெசன், எலக்ட்ரிசிட்டி. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், choose the best answer. First question, when an ebonite rod is rubbed with fur, the charge acquired by the fur is. ebonite ராடை ஒரு ஃபரில் வச்சு ரப் பண்ணும்போது, கம்பளியில் வச்சு ரப் பண்ணும்போது அந்த கம்பளியில் என்ன சார்ஜ் கிடைக்குது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் தான் அங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. செகண்ட் கொஷின், த எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ் ஆன் ரப்பிங் இஸ் பிகாஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேஸ். அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடிஸில் வச்சு நம்ம ரப் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. டூ டிஃப்ரெண்ட் பாடிஸை வந்து ரப் பண்ணுறதுனால அங்கே வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தேர்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் அ சிம்பிள் சர்க்யூட் மஸ்ட் ஹேவ். சிம்பிள் சர்க்யூட்டுக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேட்ரி, ஒயர், ஸ்விட்ச். ஃபோர்த் கொஷின், an electroscope has been charged by induction with the help of charged glass rod. The charge on the electroscope is dash. ஒரு சார்ஜ்டு கிளாஸ் ராடோட ஹெல்ப்பால் எலக்ட்ரோஸ்கோப்பை சார்ஜ் பண்ணுறாங்க இண்டக்ஷன் மூலமாக. அப்போது அந்த எலக்ட்ரோஸ்கோப்போட சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ், அதனோட சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஃபிஃப்த் கொஷின், ஃபியூஸுங்கிறது என்ன அப்படின்னா ப்ரொடெக்டிவ் டிவைஸ் ஃபார் பிரேக்கிங் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் நடக்கிற எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் வந்து பிரேக் ஆகாமல் இருக்க அது ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைஸாக இருக்குது. செகண்ட் ரோமன் லெட்டர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், டேஷ் டேக்ஸ் பிளேஸ் பை ரப்பிங் ஆப்ஜெக்ட்ஸ் டுகெதர். ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை ரப் பண்ணுறதுனால அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா
எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். செகண்ட் கொஷின், த பாடி விச் ஹேஸ் லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் பிகம்ஸ் டேஸ். ஒரு பாடியிலேருந்து எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னா வெறும் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பாசிட்டிவ். தேர்ட் கொஷின், டேஸ் as a device that protects building from lightning strike. லைட்னிங்லேருந்து பில்டிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த டிவைஸை என்ன அப்படின்னா லைட்னிங் அரெஸ்டர். லைட்னிங் அரெஸ்டர் தான் ஆன்சர். ஃபோர்த் கொஷின், டேஸ் ஹேஸ் அ thin metallic filament that melts and breaks the connection when the circuit is overheated. circuit வந்து overheat ஆகும்போது அந்த metallic filament melt இல்லைனா break ஆகாமல் இருக்கிறதுக்காக எதை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா electric fuse. Fifth question, 3 bulbs are connected end to end from the battery. This connection is called dash. 3 பல்பை எண்ட் டு எண்ட் வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கனெக்ஷனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீரீஸ் சர்க்கியூட். தேர்ட் ரோமன் லெட்டர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், the charge acquired by an ebonite rod rubbed with a piece of flannel is negative. எபோனைட் ராடை கம்பளியில் வச்சு ரப் பண்ணும்போது அங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. செகண்ட் கொஷின், a charged body induces an opposite charge on a uncharged body when they are brought near. ஒரு சார்ஜ்டு பாடியை அன்சார்ஜ்டு பாடிக்கு பக்கத்தில் கொண்டு போகும்போது அங்கே வந்து ஆப்போசிட் சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. தேர்ட் கொஷின், எலக்ட்ரோஸ்கோப் இஸ் a device used to charge a body by induction. எலக்ட்ரோஸ்கோப் அப்படிங்கிறதுனா ஒரு இண்டக்ஷன் மூலயமா ஒரு டிவைஸை அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஃபோர்த் கொஷின், வாட்டர் கேன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. வாட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியாக கண்டக்ட் பண்ணுது. ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஃபிஃப்த் கொஷின், இன் பேரலல் சர்க்கியூட் கரண்ட் ரிமைன்ஸ் த சேம் இன் ஆல் காம்பனன்ட்ஸ். பேரலான சர்க்கியூட்டில் எல்லா காம்பனன்ட்ஸோட கரண்ட்டும் சேமாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். Fourth Roman letter, match the following. First question, 2 similar charges to the opposite acquires a positive charge. Second question, 2 dissimilar charges to the opposite prevent a circuit from overheating. Third question, when glass rod is rubbed with silk to the opposite repel each other. Fourth question, when ebonite rod is rubbed with fur to the opposite attract each other. Fifth question, fuse to the opposite acquires a negative charge. Answer பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், 2 சிமிலர் சார்ஜஸ், 2 சிமிலரான சார்ஜஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பல் ஈச் அதர், ஒன்று வந்து ரிப்பல் பண்ணும். செகண்ட் கொஷின், 2 டிசிமிலர் சார்ஜஸ், 2 டிசிமிலரான சார்ஜஸ் என்ன பண்ணுன்னா அட்ராக்ட்ஸ் ஈச் அதர், ரெண்டுமே வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். தேர்ட் கொஷின், வென் கிளாஸ் ராட் இஸ் ரப்டு வித் சில்க். கிளாஸ் ராட் வந்து சில்கில் ரப் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும்னா அக்வயர்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அங்கே கொடுக்கும். ஃபோர்த் கொஷின், அண்ட் எபோனைட் ராட் இஸ் ரப்டு வித் ஃபர். எபோனைட் ராடை ஃபரில் வச்சு ரப் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும்னா அங்கே அக்வயர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் தான் கிடைக்கும். ஃபிஃப்த் கொஷின், ஃபியூஸுங்கிறது என்னென்னா ப்ரிவென்ட்ஸ் அ சர்க்கியூட் ஃப்ரம் ஓவர் ஹீட்டிங். சர்க்கியூட் வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் அங்கே வந்து ப்ரிவென்ட் பண்ணும். சிக்ஸ்த் ரோமன் லெட்டர், assertion and reasoning. First question, assertion. People struck by lightning receive a severe electrical shock. லைட்னிங்கால் ஸ்ட்ரக் ஆன பீப்புள்ஸ் வந்து என்ன ஆகுனா அதிகமான எலக்ட்ரிக்கல் ஷாக்கை வந்து உணருவாங்க அப்படின்றாங்க. ரீசன், லைட்னிங் கேரிஸ் வெரி ஹை வோல்டேஜ். லைட்னிங் வந்து வெரி ஹை வோல்டேஜை வந்து வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. இதனோட ஆன்சர் வந்து என்னென்னா assertion and reason are true and reason is correct explanation of assertion. assertionும் ரீசனும் கரெக்ட் தான். ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கு. செகண்ட் கொஷின், it is safer to stand under the tall tree during lightning டைமில் பெரிய ட்ரீக்கு அடியில் நிற்கிறது சேஃபர் அப்படின்றாங்க. ரீசன், it will make you the target for lightning. இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா assertion is false but reason is true. assertion வந்து ஃபால்ஸ் assertion கொடுத்துருக்காங்க, பட் இதனோட ரீசன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தேர்ட் லெசன் ஏரோட புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ
about oxygen. ஆக்சிஜனை பற்றின கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா சப்போர்ட்ஸ் பேர்னிங் ஆகுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதுதான் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஷின், ஏரேட்டட் வாட்டர் கண்டைன்ஸ். ஏரேட்டடான வாட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. தேர்ட் கொஷின், Solvay process is a method to manufacture dash. Solvay process method வந்து எதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சோடியம் கார்பனேட். ஃபோர்த் கொஷின், கார்பன் டை ஆக்சைடு வித் வாட்டர் சேஞ்சஸ். கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து என்ன சேஞ்சஸை கொடுக்குது அப்படின்னா ப்ளூ லிட்மஸ் டு ரெட் லிட்மஸ். ப்ளூ லிட்மஸ் பேப்பரை வந்து ரெட் லிட்மஸாக மாற்றுது. ஃபிஃப்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோன் as அசோட். இதில் வந்து அசோட்டுங்கிற அந்த அசோட் வந்து எது அப்படின்னா நைட்ரஜன் தான் அசோட். செகண்ட் ரோமன் லெட்டர் fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஷின், dash is called as vital life. vital life எது அப்படின்னா ஆக்சிஜன் தான் vital life. செகண்ட் கொஷின், நைட்ரஜன் is dash than air. நைட்ரஜன் ஏரை விட எப்படி இருக்குது அப்படின்னா லைட்டர் தான் அதனோட ஆன்சர். தேர்ட் கொஷின், dash is used as a ஃபர்டிலைசராக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நைட்ரஜன். ஃபோர்த் கொஷின், ட்ரை ஐஸ் இஸ் யூஸ்ட் ஆஸ் டேஸ். ட்ரை ஐஸை என்னவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெஃப்ரிஜரண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஃபிஃப்த் கொஷின், த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் அயன் இன்டு ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சைட்ஸ் இஸ் கால்ட் டேஸ். அயனை ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுற அந்த ப்ராசஸை என்ன சொல்வோம் அப்படின்னா ரஸ்டிங் அப்படிமா. Third Roman letter, match the following. First question, nitrogen to the opposite respiration in living animals. Second question, oxygen to the opposite வந்து fertilizer. Third question, carbon dioxide to the opposite refrigerator. Fourth question, dry ice to the opposite fire extinguisher. ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், நைட்ரஜன் வந்து அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபர்டிலைசராக யூஸ் ஆகுது, ஃபர்டிலைசர். செகண்ட் கொஷின், ஆக்சிஜன் வந்து ரெஸ்பிரேஷன் இன் லிவிங் லிவிங் அனிமல்ஸ்க்கு ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் தான் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் கொஷின், கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷராக யூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் கொஷின், ட்ரை ஐஸ் வந்து ரெஃப்ரிஜரேட்டராக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் லெசன், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். First Roman letter, choose the best answer. First question, the same proportion of carbon and oxygen in the carbon dioxide obtained from different source proves the law of dash. கார்பன் டை ஆக்சைடு எந்த ப்ராசஸில் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதனோட கார்பனும் ஆக்சிஜனும் மாறாமல் இருக்கிற அந்த ப்ரொப்போர்ஷனோட லா என்னெல்லாம் அப்படின்னா டெஃபனைட் ப்ரொப்போர்ஷன். செகண்ட் கொஷின், கேத்தோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப். கேத்தோட் ரேஸ் எதால் ஆனது அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்னாலே அது கேத்தோட் ரேஸ் தான். தேர்ட் கொஷின், இன் வாட்டர் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆர் கம்பைன்ட் இன் த ரேஷியோ ஆஃப் டேஸ் பை மாஸ். வாட்டரில் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட கம்பைன் பண்ண அந்த மாஸோட ரேஷியோ என்ன அப்படின்னா 1:8. Fourth question, which of the following statements made by Dalton has not undergone any change? டால்டனோட ஸ்டேட்மெண்ட்ஸில் கீழே வந்து எந்த சேஞ்சும் ஆகாத அந்த ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆல் ஆட்டம்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட்ஸ் ஆர் அலைக். ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். ஃபிஃப்த் கொஷின், இன் ஆல் ஆட்டம்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட்டில் இருக்கிற எல்லா ஆட்டமும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்சர் என்னென்னா அட்டாமிக் அண்ட் த மாஸ் நம்பர் ஆர் சேம். அட்டாமிக் அப்புறம் மாஸ் நம்பர் சேமாக இருக்கும். செகண்ட் Roman letter, fill in the blanks. First question, dash is the smallest particle of an element. எலமெண்ட்டில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் எது அப்படின்னா ஆட்டம். செகண்ட் கொஷின், an element is composed of dash atoms. ஒரு எலமெண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் ஆட்டம்ஸால் கம்போஸ் ஆகிருக்கு அப்படின்னா சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். எலமெண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். தேர்ட் கொஷின், அண்ட் ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் டேஸ் அண்ட் டேஸ். ஆட்டம் எதால் ஆனது அப்படின்னா புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான். ஃபோர்த் கொஷின், அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயன் இஸ் கால்ட் டேஸ் while positively charged ion is called dash. நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற அயனை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் அயனை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ்டு அயனை வந்து ஆனையான் சொல்லுவாங்க, பாசிட்டிவ் சார்ஜ்டு அயனை வந்து கேட்டயான் சொல்லுவாங்க. ஃபிஃப்த் கொஷின், dash is a negatively charged particle. நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல்ங்கிறது எது அப்படின்னா எலக்ட்ரான். சிக்ஸ்த் கொஷின், proton is deflected towards the dash charged plate.
எந்த சார்ஜ்டு பிளேட்டில் வந்து புரோட்டான் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டில் தான் புரோட்டான் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. தேர்ட் ரோமன் லெட்டர் match the following. First question, law of conservation of mass. To the opposite என்னன்னா Sir William Crookes. Second question, law of constant proportion. To the opposite, James Chadwick. Third question, cathode rays. To the opposite, Joseph Proust. Fourth question, anode rays. To the opposite, Lavoisier. Fifth question, neutrons. To the opposite, Goldstein. ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா லவாய்சியா. செகண்ட் கொஷின், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன், அதனோட ஆன்சர் என்னன்னா ஜோசப் ப்ரூஸ்ட். தேர்ட் கொஷின், கேத்தோட் ரேஸ் வந்து என்னன்னா சர் வில்லியம் க்ரூக்கஸ். ஃபோர்த் கொஷின், ஆனோட் ரேஸ் வந்து கோல்ட்ஸ்டீன். ஃபிஃப்த் கொஷின், நியூட்ரான், அதனோட ஆன்சர் வந்து ஜேம்ஸ் சாட்விக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் லெசன், மூமெண்ட்ஸ். First Roman letter, choose the best answer. First question, which of the following parts of our body help us in movement? மூமெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுற பாடி பார்ட்ஸ் எது அப்படின்னா போன்ஸ் அண்ட் மசில்ஸ். போன்ஸும் மசில்ஸும் தான் மூமெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுற பாடி பார்ட்ஸ். செகண்ட் கொஷின், which one of the following organism lack muscles and skeletal for movement? மசிலும் ஸ்கெலிட்டனும் இல்லாமல் மூவ் பண்ணுற ஆர்கானிசம் எது அப்படின்னா ஸ்னெயில். தேர்ட் கொஷின், டேஸ் ஜாயின்ட்ஸ் ஆர் இம்மூவபிள். மூவ் ஆகாத ஜாயின்ட்ஸ் எது அப்படின்னா அப்பர் ஜா அண்ட் ஸ்கல். ஃபோர்த் கொஷின், வை டூ அண்டர் வாட்டர் டைவர்ஸ் வியர் ஃபின் லைக் ஃப்ளிப்பர்ஸ் ஆன் தயர் ஃபீட்? அண்டர் வாட்டர் டைவர்ஸ் ஏன் அவங்களோட காலில் ஃபின் லைக் ஃப்ளிப்பர்ஸை வியர் பண்ணுறாங்க அப்படின்னா டு ஸ்விம் ஈஸிலி இன் வாட்டரில் ஈஸியாக ஸ்விம் பண்ணுறதுக்காக. ஃபிஃப்த் கொஸ்டின், எக்ஸ்டர்னல் இயர் இஸ் சப்போர்ட்டட் பை. காதோட வெளிப்புறங்கள் வந்து எதால் சப்போர்ட் பண்ணப்படுது அப்படின்னா கார்டிலேஜ். சிக்ஸ்த் கொஷின், காக்ரோச் மூவ்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் இட்ஸ். காக்ரோச் மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா அதனோட ஹோல் பாடி. செவன்த் கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டகரிஸ் ஆஃப் வெர்டிப்ரே ஆர் கரெக்ட்லி நம்பர்ட்? எந்த வெர்டிப்ரேவோட கேட்டகரிஸ் வந்து கரெக்டாக மெம்பர்ட் ஆகிருக்கு அப்படின்னா cervical 7. Second Roman letter, fill in the blanks. First question, movement of organisms from place to place is called. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுற அந்த ஆர்கானிசம்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோகோமோஷன். செகண்ட் கொஷின், டேஸ் ரெஃபர்ஸ் டு சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் பார்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம்ஸ் பாடி. ஒரு ஆர்கானிசத்தோட பாடி பார்ட்டில் இருக்க அந்த பொசிஷனை ரெஃபர் பண்ணுறது எது அப்படின்னா மூமெண்ட். தேர்ட் கொஷின், எ ஸ்ட்ரக்சர் விச் provides rigid framework to the body is called dash. ஒரு பாடிக்கு ரிஜிட் ஃப்ரேம் கொடுக்குற கரெக்டான ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு சொன்னால் skeleton. ஃபோர்த் கொஷின், axial skeleton in human consist of dash and dash. ஹியூமன் பாடியில் இருக்கிற ஆக்சல் ஸ்கெலிட்டன் எது அப்படின்னா ஸ்கல், ஃபேஷியல் போன்ஸ், ஸ்டர்னம், ரிப்ஸ் அண்ட் வெர்டிப்ரல் காலம். ஃபிஃப்த் கொஷின், appendicular skeleton in human consist of dash and dash. ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கிற அந்த அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் எதை கன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னா பெல்விக் அண்ட் பெக்டோரல் கிரிடில். சிக்ஸ்த் கொஷின், த பிளேஸ் வேர் டூ போன்ஸ் மீட் இன் டேர்ம்ட் ஆஸ் டேஸ். ரெண்டு போன்ஸ் மீட் பண்ணுற அந்த இடத்த தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜாயிண்ட் அப்படின்வாங்க. செவன்த் கொஷின், டேஸ் இஸ் attached to soft part of the body like blood vessels, iris, bronchi and the skin. blood vessels, iris, bronchi and skin இந்த மாதிரியான சாஃப்ட் பார்ட்ஸ் எதால் அட்டாச் ஆகுது அப்படின்னா ஸ்மூத் மசில்ஸ். எய்த் கொஷின், டேஸ் மசில் மேக் பியூப்பிள் ஆஃப் ஐஸ் வைடர். பியூப்பிள் ஆஃப் ஐஸ் வந்து அகலமாகிறதுக்கு யூஸ் ஆகிற மசில் எது அப்படின்னா ரேடியல் மசில். Third Roman letter, true or false. First question, skull in humans consist of 22 bones. Human beings-ல இருக்கிற ஸ்கல்லில் 22 bones இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து true. Second question, there are 12 pairs of ribs in human body. Human bodyயில் 12 pairs of ribs இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆல்சோ true. Third question, pelvic girdle is a part of axial skeleton. ஆக்சியல் ஸ்கெலிட்டனோட ஒரு பார்ட்டு தான் பெல்விக் கிரிடில். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்.
ஆக்சியல் ஸ்கெலிட்டனோட ஒரு பார்ட் வந்து பெல்விக் கிரிடில் இல்லை. ஃபோர்த் கொஷின், ஹிஞ்ச் ஜாயிண்ட் இஸ் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட். ஹிஞ்ச் ஜாயிண்ட் வந்து மூவபிள் ஜாயிண்ட் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஃபிஃப்த் கொஷின், கார்டியாக் மசில் இஸ் அ வாலண்ட்ரி மசில். வாலண்ட்ரி மசிலோட இன்னொரு நேம் தான் கார்டியாக் மசில். ஸோ the ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். சிக்ஸ்த் கொஷின், த ஃப்ளெக்ஸர் அண்ட் எக்ஸ்டென்சர் மசில் ஆஃப் த ஆர்ம் ஆர் ஆன்டகோனிஸ்டிக் மசில். ஒரு கையோட ஃப்ளெக்ஸர் அண்ட் எக்ஸ்டென்சர் மசில் அப்படிங்கிறது ஆன்டகோனிஸ்டிக் மசில் அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ட்ரூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சிக்ஸ்த் லெசன், ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ். First Roman letter, choose the best answer. First question, adolescent in the period of life between dash years of age. எந்த இயர் ஆஃப் ஏஜில் adolescent period நடக்குது அப்படின்னா 11 to 19, 11லேருந்து 19 வயசுக்குள்ளே தான் adolescent period நடக்குது. Second question, the period at which an organism attains sexual maturity is called. ஆர்கானிசம்ஸ் வந்து செக்ஷுவல் மெச்சூரிட்டி அடையிறத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் கொஷின், டியூரிங் பியூபர்ட்டி த ரீஜியன் பிலோ த வைஸ்ட் பிகம் வைடர் இன் டேஸ். பியூபர்ட்டி டைமில் இடுப்புக்கு கீழே இருக்க அந்த ரீஜன் வந்து பிகம்ஸ் வைடர் ஆகுது. அது வந்து யார் யாருக்கு அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஃபோர்த் கொஷின், ஆடம்ஸ் ஆப்பிள் இஸ் த growth ஆஃப் த டேஸ். ஆடம்ஸ் ஆப்பிள் வந்து எதை க்ரோத் பண்ணுது அப்படின்னா லாரிங்ஸ். ஃபிஃப்த் கொஷின், மெனி அடலசன்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கெட் பிம்பிள்ஸ் ஆன் ஃபேஸ் டியூ டு த செக்ரீஷன் ஆஃப் டேஸ் கிளாண்ட். அடலசன்ட் பீரியடில் இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு பிம்பிள்ஸ் அவங்களோட ஃபேஸில் வருது. அது எதனோட செக்ரீஷனால் அது வருது அப்படின்னா செபாஷியஸ் கிளாண்டோட செக்ரீஷனால் அது வருது. சிக்ஸ்த் கொஷின், த ஸ்பெர்ம் இஸ் ப்ரொடியூஸ்டு பை டேஸ். ஸ்பெர்ம் வந்து எதால் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னா டெஸ்டிஸ். செவன்த் கொஷின், டேஸ் ஆர் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் செக்ரேட்டட் பை எண்டோக்ரின் கிளாண்ட்ஸ். எண்டோக்ரின் கிளாண்டால் செக்ரேட் பண்ணுற அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஹார்மோன்ஸ். எய்த் கொஷின், ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் இஸ் ரெகுலேட்டட் பை. ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் வந்து எங்கே ரெகுலேட் ஆகுது அப்படின்னா LH ஹார்மோன்ஸில். நைன்த் கொஷின், டியூரிங் மென்சுரேஷன் த ப்ரொஜெஸ்டரான் லெவல் இஸ். மென்சுரேஷன் டைமில் ப்ரொஜெஸ்டரான் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா சீஸ்ட், ஸ்டாப் ஆகிருக்கும். டென்த் கொஷின், டேஸ் இன்டேக் நீட்ஸ் to be increased to prevent osteoporosis in later life. லேட்டர் லைஃப்பில் ஆஸ்டியோபோரோசிஸை ப்ரிவென்ட் பண்ண எதை எடுத்துக்கிறதுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா கால்சியம். செகண்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. First question, DAS is secreted by the ovaries of female. ஃபீமேலோட ஓவரிஸில் செக்ரேட் ஆகிறது என்ன அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன். செகண்ட் கொஷின், த ஹார்மோன்ஸ் செக்ரேட்டட் பை த கொனாட்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை டேஸ். ஹார்மோன்ஸ் செக்ரேட்டட் பை த கொனாட்ஸ், அந்த கொனாட்ஸ் வந்து எதால் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா ஆன்டீரியர் பிட்யூட்ரி. தேர்ட் கொஷின், மில்க் செக்ரேஷன் டியூரிங் லாக்டேஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை டேஸ் ஹார்மோன். லாக்டேஷன் டைமில் நடக்கிற அந்த மில்க் செக்ரேஷன் எதால் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா ப்ரோலாக்டிங் ஹார்மோனால். ஃபோர்த் கொஷின், த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் டுகெதர் அண்ட் ஃபார்ம் டேஸ். மேல் அண்ட் ஃபீமேலோட கேமெட் ஒன்றா ஃபியூஸ் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஜைகோட். ஃபிஃப்த் கொஷின், த ஃபஸ்ட் மென்சுரல் ஃப்ளோ பிகின்ஸ் அட் பியூபர்ட்டி அண்ட் இட் இஸ் டேர்ம்ட் as. ஃபஸ்ட்டு மென்சுரல் டைமில் பியூபர்ட்டி டைமில் என்ன நடக்குது அப்படின்னா பியூபர்ட்டி டைமில் நடக்கிற ஃபஸ்ட்டு மென்சுரல் ஃப்ளோவை என்னென்னு சொல்லுவாங்கன்னா மெனார்ச்சி. சிக்ஸ்த் கொஷின், டேஸ் யூஸ்வலி அக்கர்ஸ் 14 days ஆஃப்டர் ஓவுலேஷன். ஆஃப்டர் ஓவுலேஷனுக்கு அப்புறம் நடக்கிற அந்த 14 daysல என்ன நடக்குது அப்படின்னா மென்சுரேஷன். செவன்த் கொஷின், டேஸ் இன்க்ளூட்ஸ் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இன் ரெக்வசிட் ப்ரப்போர்ஷன். ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இது எல்லாத்தையும் குறிப்பிட்ட அளவில் உள்ளடக்குனது எது அப்படின்னா பேலன்ஸ்ட் டயட். எய்த் கொஷின், டேஸ் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவெண்ட் தைராய்டு கிளாண்ட் ரிலேட்டட் டிசீஸ். தைராய்டு கிளாண்டு அதனோட ரிலேட்டான டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா அயோடின். நைன்த் கொஷின், அயன் டிஃபிஷியன்சி லீட்ஸ் டு. அயன் டெஃபிஷியன்சி எதை கொடுக்குது அப்படின்னா அனீமியாவை கொடுக்குது. 10th கொஷின், இன் விமன் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் டேஷ். விமனோட ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப்பில்.
tube. Third Roman letter, true or false. First question, there is a sudden increase in the height of both boys and girls during puberty. Puberty டைமில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே சடனாக அவங்களோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். Second question, the release of ovum from the uterus is called ovulation. யூட்ரஸ்லேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகிறது ஓவலேஷன் டைம். அதை வந்து யூட்ரஸ்லேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகிறத ஓவலேஷன் சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். Third question, during pregnancy, the corpus luteum continues to grow and produce large amount of estrogen and progesterone. ப்ரெக்னன்சி டைமில் கார்பஸ் லியூட்டியம் கண்டினியூஸாக க்ரோ ஆகுது. அது வந்து ஈஸ்ட்ரோஜனையும் ப்ரொஜெஸ்ட்ரானையும் அதிகமாக லார்ஜ் அமௌண்ட்டில் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். ஃபோர்த் கொஷின், மேக்கிங் யூஸ் ஆஃப் டிஸ்போசபிள் நாப்கின்ஸ் ஆர் டேம்பான்ஸ் மே இன்க்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். இல்லை, அது வந்து இன்ஃபெக்ஷன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். Fifth question, using clean toilets for defecation is a good practice. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் க்ளீனான டாய்லெட்டை யூஸ் பண்ணுறது வந்து குட் ஃபார் ஹெல்த். ஸோ தி ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஃபோர்த் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின், puberty to the opposite வந்து testosterone. Second question, Adam's apple to the opposite muscle development. Third question, androgen to the opposite at 45 to 50 years of age. Fourth question, ICSH opposite வந்து sexual maturity. Fifth question, menopause to the opposite change in voice. Answers பார்க்கலாம். First question, puberty, sexual maturity. Second one, Adam's apple, change in voice. Third question, androgen, muscle development. Fourth question, ICSH, testosterone. Fifth question, menopause at 45 to 50 years of age. Next நம்ம பார்க்க போகிறது 7th lesson, digital painting. First Roman letter, choose the best answer. First question, Tux Paint software is used to dash. Tux Paint software எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. செகண்ட் கொஷின், விச் டூல் பார் இஸ் யூஸ்டு ஃபார் drawing and editing controls in Tux Paint software. Tux Paint software எந்த டூல் பார் வந்து ட்ரா பண்ணுறதுக்கும் எடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா லெஃப்ட் சைட் டூல் பார். தேர்ட் கொஷின், வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் அன்டூ ஆப்ஷன். அன்டூ ஆப்ஷனோட ஷார்ட்கட் கீ எது அப்படின்னா Ctrl+Z. ஃபோர்த் கொஷின், TuxMath software helps in learning the dash. TuxMath software என்ன கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா arithmetics. ஃபிஃப்த் கொஷின், in TuxMath space caret option is used for dash. TuxMath space caret option எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சிம்பிள் அடிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.